சார் இப்போ நீங்கள் மீன் வளர்ப்பு வந்து எத்தனை நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க? இதில் எவ்வளோ ஏக்கர் நீங்கள் பண்ணுறீங்க? இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸில் என்னென்ன ஸ்டேஜஸ்லேருந்து எந்த ஸ்டேஜஸில் எப்படி பராமரிக்கணும், உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் மீன் பண்ணுறீங்க, எது நல்லா மார்க்கெட்லாம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மீன் வளர்ப்பில் எப்படி இருக்குது, நீங்கள் உங்கள் மித்த ஃபார்மர்ஸ்க்கு இதை எப்படி சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லலாம் சார். இப்போ மீன் வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீன் குளம் வெட்டுறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஏக்கர் குளம் வெட்டி அதுக்குள்ளே நம்ம மீன் விடுறதுக்கு 1 லட்ச ரூபாய் மேலே செலவாகும். காரணம் அந்த அளவுக்கு ஆழம் எடுப்பாங்க, அந்த மண்ணை வெளியாக்கணும், இதில் தான் பெரிய செலவாகிட்டு இருந்துச்சு. இப்போ பொறுத்த வரைக்கும் ஆழம் அதிகம் தேவையில்லை. நம்ம சாதாரண நம்ம வளர்க்குறது வந்து நாட்டு மீன் கண்ட வளர்ப்பு தான் வளர்த்துட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அதிகபட்சம் 4 அடி தண்ணி இருந்தால் போதும். அதோட வளர்ச்சிக்கு 4 அடி தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப கடுமையான கோடை நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை 2 அடி தண்ணி மெயின்டைன் பண்ணால் போதும். ஒன்றும் பாதிப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த முறையில் தான் நம்ம ஆழம் எடுக்காமல் 2 அடி ஆழம் மட்டும் எடுத்து அந்த மண்ணை பூரா வெளியாக்காமல் அதுக்கு நல்லா பண்டு ஃபார்ம் பண்ணி அதில் தான் மீன் வளர்த்துட்ருக்கோம். இப்போ இதில் நான் வந்து கட்லா, ரோகு, மிருகால், பில்கண்டை இந்த 4 வெரைட்டி தான் விட்டு வளர்த்துட்ருக்கேன். கட்லாங்கிறது மேல்மட்டத்தில் வளர்கிற மீன், இது ரோகுங்கிறது நடுமட்டத்தில் வளர்றது, பவானிங்கிறது சேத்துல கடந்து வளர்றது, பில்கண்டைங்கிறது வரப்பு ஓரத்தில் உள்ள கரை ஓரத்தில் உள்ள புல்லை தின்னுக்கிட்டு நம்ம போடுற தீனியை தின்னுக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குற மீன். இது நல்லா சாப்பிட்றது நல்லா சுவையாக இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 3000 சீட்லிங்ஸுக்கு கணக்கு விடுறோம். அதான் கணக்கு, அதுக்கு மேலே விடக்கூடாது. ஏக்கருக்கு 3000ங்கிறது அதிகப்படியான விடுறது. 2000 3000 சீட்லிங் விட்டால் போதும். விடும்போது நம்மளாம் ஃபிங்கர்லிங்ஸ் சொல்லுவாங்க. 3 இன்ச் அளவுக்கு சீட்லிங் நம்ம விட்டோம்னா கேஷுவாலிட்டி எந்த விதமான பழுதும் இல்லாமல் ஒரு 95% வந்து இப்போ விட்ட மீன் கொஞ்சம் மறுபடியும் பிடிக்கலாம். இது அந்த ஃபிங்கர்லிங்ஸ் 3 இன்ச்சு விடுறதுங்கிறது நமக்கு 6 மாதத்துக்கு ஈல்டுக்கு அந்த சைஸ் நமக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். இது தீனி பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நம்ம ரைஸ் மில் தவிடு தான் வாங்கிக்கிறது. தவிடு, கடல பிண்ணாக்கு, சோள மாவு, சோயா மாவு இதெல்லாம் ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அதை பவுடர் ஆக்கி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஒரு குளத்துக்கு இவ்வளோ அளவு ஒரு நாளைக்கு வச்சிட்டு இருக்கோம். இது இல்லாமல் மாதத்துக்கு 200 கிலோ அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு நாட்டு பசுஞ்சாணத்தை பச்சையாக கரைச்சி விட்டுறது. அது என்னன்னா நல்லா பிளாங்டன் ரைஸ் ஆகும். இந்த குளத்தை பற்றி நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இந்த அளவுக்கு க்ரீனிஷ் இருந்ததுன்னா உங்களுக்கு தீனியோட செலவு குறையும், மீனோட ஹெல்த் நல்லா இருக்கும். இதான் பண்ணிக்கிறது. மித்தபடியே வந்து நம்ம வேற ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக ஒன்று போகாதனால சில பேர் பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் யூரியா அடிக்கிறாங்க, பொட்டாஸ் அடிக்கிறாங்க நைட்ரஜன் வரதுக்காக. அதெல்லாம் ரிஸ்க்கான வேலை. அது அதெல்லாம் செய்யறது இல்லை. கரெக்டாக சாணத்தை மட்டும் கரைச்சிக்கிட்டு அந்த தீனி நிர்வாகம் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய ஒரு செலவு கிடையாது, ஒரு பெரிய ரிஸ்க் இல்லாமல் வளர்த்துட்டு இருக்கோம். ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு 3000 குஞ்சு விட்டு கரெக்டாக 6 மாதத்துல ஒரு 1/2 கிலோ ரேட்டு நமக்கு வந்தால் போதும். ஒரு ஆவரேஜாக 1 1.5 டன் ஈல்டு எடுத்துடலாம். எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா 70 90 ரூபாய் அந்த ரேஞ்சில் ஃப்ளக்சுவேஷனாக வந்து ரேட்டு வித்துட்டு இருக்கு. ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவங்களே வந்து மீனை பிடிச்சிக்கிட்டு நிறைய போட்டு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போடுறாங்க. நீர் நிர்வாகம் கோடையில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால ஒரு 2 மாதம் தண்ணியில் அரைச்சிட்டு காய போட்டுருவோம். காற்று தண்ணி வரும்போது கரெக்ட் பண்ணி தண்ணி வச்சுக்கிட்டு இது ஒரு 2 போகம் விவசாயம் பண்ணுற மாதிரி இதையும் ஒரு பாட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். நமக்கு ஏடிஎம் மாதிரி திடீர்னு பணம் தேவைன்னா வலையை எடுத்து உள்ள இருக்கணும்னா அன்றைக்கி 10,000 மீன் பிடிச்சிக்கிட்டு நம்ம இதை பார்க்கலாம். அந்த மாதிரி மித்த பார்க்க முடியாது. மீனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. என்னைக்குமே தினமும் அழிவான ஆகிற பொருள் அது. இன்னைக்கு மாட்டட்டு இருக்கிறதுனால பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கரைகள்லாம் பார்த்தீங்கன்னா தென்னையும் வாழையும் போட்டுட்டோம். மீனில் வர லாபத்தோடு இந்த கரையில் போட்ட இந்த தென்னையிலையும் வாழையிலும் எங்களுக்கு லாபம் கொஞ்சம் கூட வந்து தெரியுது. காரணம் வந்து வேற ஒன்றும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. வாழை போட்டிலேருந்து எந்த மாதிரி உரமும் எதுவும் வைக்கல. சாதாரண பூவங்கட்டை தான் வச்சேன் நான். 4வது கட்டை ஓடிட்டு இருக்கு எனக்கு. 500 கட்டை வச்சது. வருஷத்துக்கு 500 தார ரேட்டு இன்னைக்கு ஒரு என்ன சொந்தமாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு வருமானம் அதிலையும் எனக்கு கிடச்சிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் கூட அதிகமாக தொண்டெல்லாம் கூட காய்ப்புக்கு வந்துடும் போட்டுருக்கு. இந்த அளவுக்கு க்ரோத் நல்லா வந்திருக்கு. அதனால் கரையும் வந்து கரையாமல் இருக்குது. நல்லா போடுறதுனால அதிகமான மழை காலத்தில் இந்த வேறுபிடிப்பு இருக்கிறதுனால கரை கரைஞ்சி மெயின்டெனன்ஸ் செலவு குறையுது. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு காய விடும்போது டிராக்டர் உள்ளே வச்சு க்ளீனாக உழவு ஒட்டி அதை ட்ரை பண்ணி காய விட்டுருவோம். 2 மாதத்துக்கு பிறகு ஆட்டு தண்ணி வரும்போது அதில் விட்டு மீன் வளர்த்துட்ருக்கோம். இப்போது நீங்கள் மார்க்கெட் இப்போ வந்து ஹார்வெஸ்டிங்கில் அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க சார்? வலையெல்லாம் அவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்து கொஞ்சம் அவங்க ஹார்வெஸ்டிங் வந்து மட்டும் விடியற் காலையில் ஒரு 3 மணிக்கு வருவாங்க. அவங்க வந்து அவங்களே வலை எடுத்துட்டு வந்து பிடிச்சி அது எது சைஸாக இருக்குது நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்டிங்க்கு எது எல்லாம் எல்லா மீனும் ஒரே சைஸ் வளர்ந்துடாது. ஒரு மீன் 1 கிலோ இருக்கும், ஒரு மீன் 1/4 கிலோ இருக்கும், ஒரு மீன் 1/2 கிலோ இருக்கும். அதனால நமக்கு என்ன சைஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மீதி மீனை விட்டுற வேண்டியது. அதை தீனி அடுத்து தீனி போடும்போது அந்த தீனி போதுமான அளவுக்கு அது இருக்கும். இதுக்கு முந்தைய பெரிய மீன் அதிகமாக சாப்பிட்டு இருந்திருக்கும். அதை நம்ம எல்லாம் எடுத்துட்டோம்னா இருக்கிற சின்ன மீன் சீக்கிரமாக சாப்பிட்டு 2 மாசத்துல வளர வேண்டியது 1 மாசத்துல அடுத்து வளர்ச்சிட்டு வந்துடும். அதே மாதிரி ஒரு குளத்தை வந்து 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பா ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறது நாங்கள்.
ஓகே சார். 5வது மாதம் ஒரு ட்ரிப்பு, 6வது மாதம் ஒரு ட்ரிப்பு, 7ஆம் மாதம் பிடிக்கும்போது அதே மாதிரி நம்ம க்ளீனாக குளத்துல எல்லாமே பிடிச்சிருவோம். பிடிச்சிட்டு புதுசாக தண்ணியை கரெக்ட் பண்ணிவிட்டு சீட்லிங்ஸ் என்னவோ கரெக்டாக எண்ணிக்கையில் விட்டுறது. இப்போ சீட்லிங்ஸில் நீங்களே ரேர் பண்ணுறீங்களா சார்? சீலிங் வந்து நாங்கள் என்ன பண்ணுறது, சீலிங் ரேட்டு தான் எங்களுக்கு காஸ்ட்லி அதில். நம்ம இந்த 3 இன்ச் அளவுக்கு நீங்கள் வெளியில் போய் மீன் குஞ்சு வாங்கணும்னு வச்சுங்க, ஒரு மீன் குஞ்சோட அளவு கிட்ட 4 to 5 ரூபா சொல்லுவாங்க. சரிங்க சார். அப்போ ஏக்கருக்கு 3000 குஞ்சு விடும்போது அது ஒரு பெரிய இன்வெஸ்ட் 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும். நாங்கள் தனியாக ஒரு நர்சரி பாண்ட் வச்சுக்கிட்டு ஸ்ப்ரே ஐட்டம்னு சொல்லுவாங்க, 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 பைசா 40 பைசா வெரைட்டி பொறுத்து ரேட்டு முன்ன பின்ன இருக்கும். அது வந்து தம் பண்ணிக்கிறது, ஒரு 40,000 குஞ்சு 50,000 குஞ்சு தம் பண்ணிட்டோம்னா கேஷுவாலிட்டி ஒரு 10% 20% வரம் தான். போக மீதி உள்ள நம்மள்ட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண தேவைக்கு அதுலேருந்து எடுத்து விட்டுறது. நம்ம இடத்துல அது மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுனால அது வளர்ச்சி நம்ம குளத்துலேயே நல்லா 3 இன்ச் அளவுக்கு ஒரு மாதம் 2 மாதத்துல நம்ம போடுற தீனியை பொறுத்து வந்துடுது. அதுவும் நமக்கு எடுத்துக்கலாம். நமக்குமாக மீதம் உள்ள குஞ்சுங்கன்னா நம்ம பக்கத்தில் உள்ள விவசாயிகளுக்கும் அதை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு சீடோட செலவு நமக்கு இல்லாமல் மீன் வளர்த்துக்கலாம். 4 ஏக்கர் 5 ஏக்கர் உள்ளவங்களுக்கு அவசியம் ஒரு பாண்டு மீனுக்கு குஞ்சுக்காக வச்சுக்கணும். வச்சுருந்தா தான் அதில் ஏதாவது உங்களுக்கு வருமானத்தை பார்க்கலாம். எல்லாத்துக்குமே மீன் குஞ்சுமே வெளியில் வாங்கி விட்டாங்கன்னா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, வருஷம் வரும். அது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே சார். இப்போ வந்து மீன் வளர்ப்புல இப்போ வேற ஏதாவது ப்ராப்ளங்கள் அந்த மாதிரி வந்து ஈல்டு கம்மியாக போகிறதுக்கு சான்சஸ்? அது நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக போனால் தான் ப்ராப்ளங்கள் வரும் மீனை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம் ஒன்று நினச்சிங்க, யூரியா வரைக்கும் சொன்ன மாதிரி யூரியா அடிப்பாங்க சில பேர், பொட்டாசியம் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி பிளாங்டன் ரைஸ் ஆகிறதுக்காக அடிக்கிறதுனால தேவையில்லாமல் அன்வான்ட் கேஸ் உள்ள ஃபார்ம் ஆகி நல்ல வெயில் நேரத்தில் வந்து மீன் சாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதில். அந்த மாதிரி செய்யாமல் இருந்தாவே மீனுக்கு பிரச்சனைகள் குறைச்சேன். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் வந்து என்ன பண்ணோம், பூட்டாக்ஸ்னு மருந்து இருக்கு. அது வந்து என்ன கெமிக்கல் நமக்கு வெட்டனரி யூசிங் மாட்டுக்கு ஆட்டுக்கு அனிமல்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த மேலே உண்ணி பிடிக்காம இருக்கிறதுக்காக அடிக்கிற லிக்யூட். அது அதே லிக்யூட் தான் குளத்துக்கும். ஏக்கருக்கு 50 மில்லி கணக்குக்கு 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா வெயில் அடிக்கும் போது மேலே அடிச்சு விட்டு வேண்டியது. அந்த மீன் மேலே உள்ள உண்ணி தேவையில்லாமல் குளத்துல இருக்கிற அதை பூச்சிகள் எல்லாமே சொல்லி செத்து பார்த்துடும். அது கரெக்டாக மாதம் பண்ணிட்டு வந்தால் போதும். அதுக்கு அது அந்த நிறுவனமே போதும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ரொம்ப குழம்பலாகி டர்பிடிட்டி கூட போயிடுச்சுன்னா வாட்டர் கிளீனர்னு ஒரு வாட்டர் கிளீனர் பேரில் ஒரு இது வைக்கிறாங்க. இதே ஏதோ 50 மில்லி ஒரு 60 மில்லி எடுத்து அடிச்சிட்டோம்னா தண்ணி தெளிஞ்சிடும், மீனுக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ள கிடைக்கும். அது நம்ம குளத்தை வந்து பார்க்கும்போது தெரியும், டெய்லி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மீன் பூரா மேலே வந்து நிற்கும். அது என்னன்னா ஆக்சிஜன் டிமாண்ட் உள்ள ஆக்சிஜன் கிடைக்கலன்னு அர்த்தம். மீனில் தண்ணியில் வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்னு தண்ணி வாய்ப்பு இருந்தால் புது தண்ணி மேலே விடலாம், விட்டாவே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அது வாய்ப்பு இல்லாதவங்க இந்த வாட்டர் கிளீனர் வாங்கி அடிச்சிட்டாங்கன்னா அந்த தண்ணியால் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கும். சார் இப்போ இந்த ரால் பண்ணையில தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரோட் சுத்தருக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க சார், அது ஏரேஷனுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது பண்ணலாமா சார்? இது அவ்வளோ செலவு தேவையில்லை கிடையாது இதுக்கு. சரிங்க சார். என்ன காரணம், ரால் வந்து டென்சிட்டியாக விடுவாங்க அவங்க பாண்டில் வந்து கமர்ஷியல் காஸ்ட்லி இதாக பண்ணுறதுனால டென்சிட்டியாக விடுவாங்க. டென்சிட்டி விடும்போது ஆக்சிஜன் ரொம்ப தேவைப்படும். அதான் அவங்க தண்ணியை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே சார். தண்ணியை மாற்றும் போது ஆக்சிஜனே இருக்காது நம்ம இதில். ஓகே. அதனால ரால் ஃபண்டுக்கு தான் அந்த மெத்தட் தேவை. இது ஏரேட்டர்பாங்க, ஏரிக்கிறது. அது நம்ம மீன் குளத்துக்கு தேவையே கிடையாது. ஓகே சார். ஏன்னா அது மீனே ஒரு ஏரேட்டர் தான், சுற்றி வந்துட்டு இருக்கோம், பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தேவையான தண்ணி தந்துக்கிட்டு அதே சுற்றிட்டு தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப டெப்த்தாக போய் நம்ம டென்சிட்டியாக போனால் தான் அந்த ஏரேட்டர்லாம் வைக்கணும். நம்ம மீன் பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லை. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.